அனைவருக்கும் வணக்கம். டென்ஸோட 8th ஸ்டாண்டர்ட் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஆல்ரெடி 6th 7th ஃபுல்லாக பார்த்துட்டோம். 6th 7th பர்டிகுலராக ஒரு 4 அதாவது 4 சப்டிவிஷனையும் 7th ஒரு 4 சப்டிவிஷனையும் மட்டும்தான் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 8th வந்து கம்ப்ளீட்டாக டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. 6th ஸ்டாண்டர்ட் வீடியோ 7th ஸ்டாண்டர்ட் வீடியோ பார்க்காதவங்க கண்டிப்பாக அதை போய் பாருங்கள். ஏன்னா டென்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 6th 7th 8th ஸ்டாண்டர்ட் வைஸாக படிக்கிறது ரொம்ப சேஃப் ஜோன். ஓகேங்களா? ஸோ டென்ஸை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். 3 டென்ஸ் இருக்குது. ப்ரெசன்ட் டென்ஸு, பாஸ்ட் டென்ஸு, ஃபியூச்சர் டென்ஸு. ஓகேங்களா? ஸோ ஒவ்வொரு டென்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும் 4 சப்டிவிஷன் இருக்குது. சிம்பிள் ஃபார்ம் ஒன்று, கண்டினியூஸ் ஃபார்ம் ஒன்று, பெர்ஃபெக்ட் ஃபார்ம் ஒன்று, பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் ஃபார்ம் ஒன்று. ஓகேவா? ஸோ அதை தான் இங்கே டென்ஸ் டேபிளில் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? சிம்பிள் ஃபார்ம்ங்கிறது சிம்பிள் ப்ரெசென்ட், சிம்பிள் பாஸ்ட், சிம்பிள் ஃபியூச்சர். கண்டினியூஸ்ங்கிறது ப்ரெசென்ட் கண்டினியூஸ், பாஸ்ட் ஃபியூச்சர் கண்டினியூஸ். பெர்ஃபெக்ட்டுங்கிறது ப்ரெசென்ட் பெர்ஃபெக்ட், பாஸ்ட் பெர்ஃபெக்ட், ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட். பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ்ங்கிறது ப்ரெசென்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ், பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ், ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ். ஓகேவா? இதுதான் டேபிளில் பார்க்கும்போது உங்களுக்கு தெளிவாக தெரியும். 12 விதமான ஃபார்ம் இருக்குது. ஓகே, அடுத்த ப்ரோனவுன். ஏற்கனவே பார்ட் ஆஃப் ஸ்பீச்சில் ப்ரோனவுன்னா என்னன்னு சொல்லியிருக்கேன். ஸோ ப்ரோனவுனை பொறுத்த வரைக்கும் இங்கே டென்ஸுக்குள்ளே ஏன் ப்ரோனவுன் வருது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பர்சன் எது, செகண்ட் பர்சன் எது, தேர்ட் பர்சன் எதுன்னு விளக்கம் கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் பர்சன் எது அப்படின்னா ஐயும் வியும் மட்டும்தான். இது ஸ்டாண்டர்டாக எல்லா ஸ்டாண்டர்ட்லையும் 6லையும் பார்த்துருப்போம். இருந்தாலும் நம்ம ரீட் பண்ணாமல் போகக்கூடாதுல, அதுக்கு தான் நான் வாசித்துட்டு இருக்கேன். சிங்குலருங்கிறது ஐ, ப்ளூரலுங்கிறது வி. ஓகேவா? செகண்ட் பர்சன் சிங்குலர் ப்ளூரல் எதுனா ரெண்டுமே யூ தான். யூங்கிறது சிங்குலராகவும் எடுத்துக்கலாம், ப்ளூரலாகவும் எடுக்கலாம். தேர்ட் பர்சன் சிங்குலர் வந்து ஹீ ஷீ இட்டு, ப்ளூரல் ஃபார்ம் வந்து தே. ஏன்னா வெர்பு ஃபார்மில் இதை பொறுத்து மாறும். வெர்புக்கு பக்கத்தில் சிங்குலர் வெர்பு வரணுமா, ப்ளூரல் வெர்பு வரணுமாங்கிறத இதை வச்சு தான் நம்ம முடிவு பண்ண முடியும். அதுக்காண்டி தான். ஓகேங்களா? ரைட்டு, ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா டென்ஸுக்கு பார்த்தீங்கன்னா சிக்னல் வேர்ட்ஸ் கொஞ்சம் இருக்குது. என்னன்னா இந்த வேர்ட்லாம் வந்து என்ன, நமக்கு 12 டென்ஸ் இருக்குது. இந்த 12 டென்ஸையும் 2 க்ளூ வேர்டை வச்சு கண்டுபிடிக்கலாம். ஒன்று இங்கே இருக்க சிக்னல் வேர்ட்ஸு, இன்னொன்று அது அப்ரோச் பண்ணுற விதம். 3வது ஒன்று இருக்குது, என்னன்னா ஸ்ட்ரக்சர். நீங்கள் இந்த வேர்ட்ஸை மனப்பாடம் பண்ணிக்கங்க, ஸ்ட்ரக்சரை பார்த்துக்கங்க, எல்லாமே இருக்கட்டும். ஆனால் நான் கீழே ஒரு டேப்லேஷன் காட்டுறேன் பாருங்க, கிராமட்டிக்கல் ஸ்ட்ரக்சர் இப்படி வந்தால் இப்படி தான் வரும்ன்ட்டு. அதை தெளிவாக மனப்பாடம் பண்ணிக்கங்க, குழப்பமே இருக்காது, ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிம்பிள் ப்ரெசன்ட் அப்படிங்கிறது எப்படி இருக்கும்னா, எவ்ரிடே, சம்டைம்ஸ், ஆல்வேஸ், ஆஃபன், யூஸ்வலி, செல்டம், நெவர், ஃபர்ஸ்ட், தென் அப்படிங்கிற கண்டினியூஸ் வேர்ட். ஸோ இந்த வேர்ட்ஸ்லாம் இருந்தாலே அது சிம்பிள் ப்ரெசன்ட் தான். யூஸ்வலாக அதோட அப்ரோச் எப்படி இருக்குன்னா, சம்திங் ஹேப்பன்ஸ் ரிப்பீட்டட்லி, டெய்லி நடக்கிற விஷயமா இருக்கும். வித் த ஃபாலோவிங் வேர்ப்ஸ், டு லவ், டு ஹேட், டு திங்க், இந்த மாதிரி வேர்ட்ஸ் யூஸ் பண்ணப்பட்டிருக்கும். ஃபியூச்சர் மீனிங்ஸ், டைம் டேபிள்ஸ், ப்ரோக்ராம்ஸ், ஃபியூச்சரில் பிளான் பண்ணப்பட்ட ஃபியூச்சர் ஆக்டிவிட்டியாக இருக்கும். ஸோ இதெல்லாம் இதோட யூசேஜஸ். பட் சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா இதுவும் கன்ஃபியூஷன் ஆகும். அதனால தான் நான் டேப்லேஷனை படிச்சுக்க சொல்கிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ட் கண்டினியூஸ்க்கு என்ன அப்படின்னா ப்ராக்ரஸிவ் அப்படிங்கிறது தான் ப்ரெசன்ட் கண்டினியூஸோட இன்னொரு வேர்ட். ஸோ சிக்னல் வேர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நவ், அட் த மூமெண்ட், லுக், லிசன், இது எல்லாமே அட் த டைம், அட் த மூமெண்ட் யூஸ் பண்ணுற வார்த்தை. அதனால தான் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. யூசேஜ் பார்த்தீங்கன்னா சம்திங் இஸ் ஹேப்பனிங் அட் த சேம் டைம் ஆஃப் ஸ்பீக்கிங் ஆர் அரவுண்ட் இட். ஃபியூச்சர் மீனிங் எ ஃபிக்ஸ்டு பிளான் டேட், இதுக்கும் வரும். அதே சமயம் பார்த்தீங்க அப்படின்னா பேசிட்டு இருக்கும்போதே நடந்துகிட்டு இருக்கும். அதான் இதோட ஃபார்மேஷன். என்னது? ப்ரெசன்ட் கண்டினியூஸ். அடுத்த ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் நவ் முடிஞ்சிருக்கணும். ஜஸ்ட், எட், நெவர், எவர், ஆல்ரெடி, சோ ஃபார், அப் டு நவ், சின்ஸ், ஃபார், ரீசன்ட்லி, இந்த மாதிரி வேர்ட்ஸ்லாம் வந்துச்சுனாலே ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் தான். ஓகேவா? யூசேஜ் பாருங்க. யூ சே சம்திங் ஹாஸ் ஹேப்பன் ஆர் ஃபினிஷ்ட் பாஸ்ட் அட் இட் ஹாஸ் ஏ கனெக்ஷன் டு த ப்ரெசன்ட். அதான் சொன்னேன் இல்லையா? ஜஸ்ட் நவ் முடிஞ்சிருக்கணும், பாஸ்ட்ல முடிஞ்சிருக்கும். பட் ஆனால் ப்ரெசென்ட்ல அது கூட கனெக்டிவிட்டியும் இருக்கும். அதுக்கு பேர் தான் என்னது? ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் அப்படிங்கிறது. ஓகேவா? அடுத்த ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் அப்படிங்கிறது என்னன்னா சிங்கிள் வேர்ட்ஸ் பண்ண ஆல் டே, த ஹோல் டே, ஹவு லாங், சின்ஸ், ஃபார், இந்த வேர்ட்லாம் வந்தாலே கண்டிப்பா அது என்னது? ப்ரெசன்ட் கண்டினியூஸ், ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் ஃபார்ம் தான். இது எப்பெல்லாம் யூஸ் பண்ணுவோம்னா ஆக்ஷன் பிகின் இன் த பாஸ்ட் ஹேஸ் ஜஸ்ட் ஸ்டாப்டு, ஹவு லாங் த ஆக்ஷன் ஹேஸ் பீன் ஹேப்பனிங், லெங்த் ஆஃப் த டைம் ஆஃப் ஆக்ஷன், இதெல்லாம் எப்போ நடக்கும் அப்படின்னா அதோட ஆக்ஷன் வந்து பாஸ்ட்ல பிகின் ஆயிருக்கும். பட் ஆனால் அது இப்போ வரைக்கும் கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா? அடுத்து ஹவு லாங் த ஆக்ஷன் ஹேஸ் பீன் ஹேப்பனிங், எவ்வளோ நாட்கள் அந்த ஆக்ஷன் வந்து ஹேப்பன் ஆகுது அப்படிங்கிறத குறிக்கிறது. அடுத்த லெங்த் ஆஃப் டைம், அந்த ஓவராலாக இதோட மீனிங் என்ன, அந்த டைம், பாஸ்ட், ப்ரெசன்ட், ஃபியூச்சர், இந்த மூணுக்குள்ள எவ்வளோ நேரம் அப்படிங்கிறது தான் இதோட யூசேஜ்.
அடுத்து பார்த்தீங்கன்னா சிம்பிள் பாஸ்ட். லாஸ்ட், அகோ, 1990, எஸ்டர்டே இந்த மாதிரி வேர்ட்லாம் வந்து அது சிம்பிள் பாஸ்ட் தான். ஆக்ஷன் ஃபினிஷ்ட் இன் த பாஸ்ட், பாஸ்ட்ல முடிஞ்சிருக்கும். மோஸ்ட்லி கனெக்டட் வித் அன் எக்ஸ்பிரஷன் ஆஃப் டைம், நோ கனெக்ஷன் டு த ப்ரெசென்ட். ப்ரெசென்ட்டுக்கு இது கனெக்ஷன் இருக்காது. அது நடந்தப்போ தான் அதோட கனெக்டிவிட்டி இருக்கும். ஓகேவா? ஸோ அடுத்த பாஸ்ட் கண்டினியூஸ் பார்த்தீங்க அப்படின்னா வைல் அந்த வேர்ட்லாம் வந்துச்சுன்னா டெஃபினட்டா பாஸ்ட் கண்டினியூஸ் தான். ஞாபகம் வச்சுங்க. அண்ட் ஆக்ஷன் ஹேப்பன் த மிடில் ஆஃப் அனதர் ஆக்ஷன், வி ஆர் டூயிங் சம்திங் அட் எ சர்டன் டைம் இன் த பாஸ்ட். ஒரு குறிப்பிட்ட டைம்ல அது நடந்துகிட்டு இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி மீனிங் இது. யூ டோன்ட் நோ வெதர் இட் வாஸ் ஃபினிஷ்ட் ஆர் நாட். ஓகே, அது முடிஞ்சா முடிக்கலையாங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. ஓகேவா? அடுத்த பாஸ்ட் பெர்ஃபெக்ட். ஆல்ரெடி, ஜஸ்ட், நெவர் இந்த மாதிரிலாம் வேர்டு வந்துச்சுன்னா கம்பல்சரி அது பாஸ்ட் பெர்ஃபெக்ட் தான். மோஸ்ட்லி when two actions in a story are related to each other, the action which had happened first in put in past perfect, the other action is in simple past. இது ஒரு ஈஸியாக கண்டுபிடிச்சலாம் பாஸ்ட் பெர்ஃபெக்ட். எப்படின்னா ரெண்டு விதமான பாஸ்ட் வந்திருக்கும். கமா போட்டு ரெண்டு சென்டென்ஸ் ரிலேட் பண்ற மாதிரி இருக்கும். அதை பார்த்து நம்ம ஈஸியாக நினைச்சிடலாம், கண்டுபிடிச்சிடலாம். அதனால தான் சொல்றாங்க when two actions story are related to each other. ரெண்டு ஆக்ஷன் ஸ்டோரி தனித்தனியா நடந்திருக்கும், அதை கமெண்ட் பண்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ரெண்டுமே பாஸ்டா தான் இருக்கும். அதே சமயம் the action which had happened first in put in past perfect, ஃபர்ஸ்ட் எடுத்தனே பாஸ்ட் பெர்ஃபெக்ட்ல இருக்கும். அப்போ செகண்டும் என்ன செஞ்சிடலாம், நம்ம முடிவுக்கு வந்துடலாம். the other action is in simple past, பாஸ்ட்ல இருக்கும். ஓகேவா? அது எக்ஸாம்பிளோட உங்களுக்கு சொன்னா அந்த இடம் ரொம்ப தெளிவா புரியும். ஓகே, அடுத்த பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ். ஹவு லாங், சின்ஸ், ஃபார் இந்த வேர்ட்லாம் வந்துச்சுன்னா கண்டிப்பா அது பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் தான். ஹவு லாங் சம்திங் ஹேட் பின் ஹேப்பனிங் பிஃபோர் சம்திங் எல்ஸ் ஹேப்பன். அதாவது பாஸ்ட் பெர்ஃபெக்ட்னா என்னன்னா கண்டினியூஸ் ஃபார்ம் தான், அதுல எந்த மாற்றமும் கிடையாது. ஐஎன்ஜி ஃபார்மேட் கண்டிப்பா வரும். தமிழ்ல சொல்லும் போது எப்படின்னா பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் அப்படின்னா பாஸ்ட்ல நடந்திருக்கும், கண்டினியூவேஷனும் ஆயிருக்கும். அதான் பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் அப்படிங்கிறது. ஓகேவா? சென்டென்ஸோட பார்த்தோம்னா தெளிவாக உங்களுக்கு புரியும். ஸோ வில், ஃபியூச்சர், இப்போ ஃபியூச்சர் பார்க்க போகிறோம். ஓகேவா? யூஸ் வந்து ப்ரிடிக்ஷன் அபவுட் த ஃபியூச்சர். ஓகே, சிம்பிளாக நமக்கு தெரிஞ்சிருது ஃபியூச்சர் அப்படின்ட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா கோயிங் டு ஃபியூச்சர், ஃபியூச்சர் டென்ஸ் பார்க்க போகிறோம். அதான் சொல்கிறாங்க. ப்ரிடிக்ஷன் அபவுட் த ஃபியூச்சர். ஓகே, சம்திங் வில் ஹேப்பன், மெயின் கிளாஸ் இன் டைப் 1 கண்டிஷனல். ஓகே, ரைட். மெயின் கிளாஸ் இன் டைப் 1 கண்டிஷனல். when you have already decided to do something in the future. ஓகே, இதோட யூஸ் இது ரைட். அடுத்த ஃபியூச்சர் கண்டினியூஸ், சிம்பிள் ஃபியூச்சர். இது வந்து சிம்பிள் ஃபியூச்சர், அதான் ஃபியூச்சர்னு கொடுத்துருக்காங்க. அது வந்து சம்திங் நடக்க போகிறது, அவ்வளோதான். மெயின் கிளாஸ் வந்து டைப் 1 கண்டிஷன்லாம் இருக்கும். ஓகேவா? மெயின் கிளாஸ் எப்படி இருக்கும், டைப் 1 கண்டிஷன்லாம் இருக்கும். ஓகேவா? அது கிளாஸில் வர்றப்போ உங்களுக்கு புரியும். ஓகேவா? பட் இப்போ சென்டென்ஸில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அடுத்த ஃபியூச்சர் கண்டினியூஸ். ஆக்ஷன் வில் பி ப்ராக்ரஸ் அட் எ சர்டன் டைம் இன் த ஃபியூச்சர், ஆக்ஷன் ஹாஸ் பிகின் பிஃபோர் தட் டைம். ஆக்ஷன் வந்து என்ன செய்யும், ஃபியூச்சரில் நடக்க போகிற ஒரு ஆக்டிவிட்டியாக இருக்கும். ஓகேவா? அடுத்த ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் பார்த்தீங்கன்னா சம்திங் வில் ஹாவ் ஹேப்பன் பிஃபோர் எ சர்டன் டைம் இன் த ஃபியூச்சர். ஓகே, ஃபியூச்சர் நடக்க போகிற விஷயம் முடிஞ்சிருக்கும், ஹேப்பன் ஆயிருக்கும், அதான் ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட்ங்கிறது. ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ்ங்கிறது சம்திங் வில் ஹாவ் ஹேப்பன் பிஃபோர் எ சர்டன் டைம் இன் த ஃபியூச்சர், லெங்த் ஆஃப் டைம் ஆஃப் ஆக்ஷன். எப்போயுமே ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் வந்து அந்த லெங்த் ஆஃப் டைம் ஆஃப் ஆக்ஷனை தான் குறிக்கும், அதை மறந்துடாதீங்க. ஓகே, இதுதான் ரொம்ப முக்கியம். நான் ஸ்ட்ரக்சர்னு சொன்னேன் இல்லையா, இதுதான் ப்ரெசன்ட் டென்ஸோட ஸ்ட்ரக்சர். இதை அப்படியே நான் ஒரு 2 செகண்ட் அப்படியே வைக்கிறேன், அப்படியே பாஸ் பண்ணி கூட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கங்க. ஓகேவா? ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு கூட இதை எப்படியாவது இமேஜாக மாற்றி பேப்பரில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஐ அப்படிங்கிறது வி, யூ, ஹி, ஷி, இட்டு, இதெல்லாம் ப்ரோனவுன். ஐங்கிறது என்ன, சிங்குலர். விங்கிறது ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலரு, விங்கிறது ஃபர்ஸ்ட் பர்சன் ப்ளூரல். யூங்கிறது ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலர்லேயும் வரும், ஃபர்ஸ்ட் பர்சன் ப்ளூரல்லையும் வரும். ஹீ, ஷி, இட்டுங்கிறது தேர்ட் பர்சன் சிங்குலரு, தேங்கிறது தேர்ட் பர்சன் ப்ளூரல். அதனால தான் எல்லாம் கொடுக்குறோம். இதுதான் அதோட ஸ்ட்ரக்சர். ஃபர்ஸ்ட் சிம்பிள் சென்டென்ஸாக தான் அதில் வெர்பு மட்டும்தான் வரும். அதே ஆம், வெர்பு, ஐஎன்ஜி வரும். ஆம் வந்திருக்கும், வெர்பு வந்திருக்கும், ஐஎன்ஜி வந்திருக்கும். பெர்ஃபெக்ட்ல ஹேவ் வந்திருக்கும், இந்த வெர்பு ஃபார்மோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் தேர்ட் ஃபார்மும் இருக்கும். பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ்ல ஹேவ் வந்திருக்கும், பீன் வந்திருக்கும், வெர்போட ஐஎன்ஜி வந்திருக்கும். அதான் ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ். சிம்பிள் ப்ரெசன்ட், ப்ரெசன்ட் கண்டினியூஸ், ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட், ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ். அதே மாதிரி ஒவ்வொன்றுக்கும் கொடுத்துருக்கேன் இந்த ஸ்ட்ரக்சர். ஸ்ட்ரக்சர் ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? இங்க ப்ளூரல் வர்ற வி வரனால தான் இங்க ஆறு. ஓகேவா? இங்க யூ வரனால ஆறு ப்ளூரலா எடுத்திருக்காங்க.
ஹீ ஷீட் சிங்குலர்னால இங்கே இஸ் எடுத்திருக்காங்க. தே இருக்கனால புல். சிங்குலர் ப்ளூரல் படிச்சோம் ஞாபகம் இருக்குங்களா? தயவுசெய்து சிங்குலர் ப்ளூரல் படிக்காதவங்க கண்கார்ட்னு ஒரு டாபிக் போட்டிருப்பேன். தயவுசெய்து அத போய் பாருங்க. அத பார்த்தா தான் இங்க கனெக்டிவிட்டில புரியும் உங்களுக்கு. ஓகேவா? அடுத்து இது பாஸ்ட் டென்ஸ்க்குரிய ஸ்ட்ரக்சர். பாஸ்ட் டென்ஸோட வெர்ப் எப்படி இருக்கும்? அதோட ஐஎன்ஜி இருக்கும். அதே தான் வரும். பாஸ்ட்னால அங்க வந்து ஹேவ்ங்கனால இங்க ஹேட் வரும் பாஸ்ட்ல அவ்வளோதான். இங்க பீன் வரும். மீதி எல்லாம் ஹேட் ஐஎன்ஜி ஃபார்ம் அதே தான். ஹீ ஷீட்டுக்கு ஃபுல்லா குடுத்துருக்கேன். இதையும் அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கங்க முடிஞ்சா. ஏன்னா 6த், 7த்லேயே ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு இல்லையா? ஸோ அதான் டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். கிட்டத்தட்ட 20 பக்கம் இருக்கு. அததான் ஜஸ்ட் ஸ்ட்ரக்சர உங்களுக்கு காட்டிடுறேன். ஓகேவா? அடுத்த ஃபியூச்சர் டென்ஸ். எப்படி அமைப்புகள் வரணும்? ஐ, வி, யூ, ஹி, ஷி, இட், தே கீழ இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமா. தே இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த ஃபார்மேட்ல வரணும். இந்த ஸ்ட்ரக்சர தான் நீங்க என்ன செய்யணும்? தெளிவா மனப்பாடம் பண்ணணும். எக்ஸாம்லயே என்ன கேட்பானுங்க? கீழ குடுத்துருக்கிறதுல எது பிரசன்ட் பெர்ஃபெக்ட்ன்னு கேட்பானுங்க. எது பெர்ஃபெக்ட் கன்டினியூஷன் கேட்பானுங்க. அந்த மாரி கேட்பாய்ங்க. இல்ல குடுத்துருக்க வேர்ட்லேருந்து நீ பிரசன்ட் பெர்ஃபெக்ட்டா மாத்து அப்படிம்பானுங்க. எப்படி வேணாலும் கேட்கலாம். அதனால தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா இது பார்க்க வேண்டியது இருக்கு. ஓகேவா? இப்ப பிராக்டிக் எக்சர்சைஸ். ஓகே. ஆனா 6த், 7த்த கம்பேர் பண்ணும்போது 8த் கம்மியா தான் இருக்கு. ஃபில் இன் த பிளாங்க்ஸ் வித் அப்ரோப்ரியேட் ஃபார்ம் ஆஃப் த வெர்ப்ஸ். ஓகே. இப்ப ராமு. இங்க ஏன் ப்ளேன்னு குடுத்துருக்கானுங்கல்ல. இங்க ஏன் பிளேஸ் ஆன்சர்ன்னு இருக்குன்னா, ராமுங்கிறது சிங்குலர். அதனால சிங்குலர் வெர்ப் வந்து பிளேஸ். என்னங்க சிங்குலர் வெர்ப்ன்னு சொல்றீங்க. அதுல எஸ் வருதுன்னு உங்களுக்கு கன்ஃப்யூஷன் ஆகும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். என்னன்னா, மெயின் வெர்ப்ல எஸ் சேர்ந்தா தான் அது சிங்குலர். எஸ் சேரலன்னா அது ப்ளூரல். ஓகே. இத பார்ப்போம். ஸோ வி ஸ்டடி 10th ஸ்டாண்டர்ட் நெக்ஸ்ட் இயர்ன்னு சொல்லிட்டான். அப்ப ஃபியூச்சர பத்தி பேசிட்டான். இப்ப நமக்கு ஃபியூச்சர்ல எத்தன ஆப்ஷன் இருக்கு? சிம்பிள் ஃபியூச்சர் இருக்கு. ஃபியூச்சர் கன்டினியூயஸ் இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் இருக்கு. ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் கன்டினியூயஸ் இருக்கு. அப்ப இத்தன 4 ஆப்ஷன் இருக்கு. 4 ஆப்ஷன்ல கரெக்ட்டா நம்ம எழுதுனோம்னா, இங்க ஸ்டடிங்கிறதுக்கு என்ன வரலாம்னா, ஐக்கும், விக்கும் ஷால் தான் வரணும். ஓகேவா? அந்த மாரி தான். ஒண்ணு வி ஷால் ஸ்டடி அப்படின்னு வரலாம். ஷால் பி ஸ்டடியிங்ன்னு வரலாம். இல்ல அப்படின்னா, ஷால் ஹேவ் போய் பார்த்துருவோம். இங்க குடுத்திருந்தா பாருங்க. சிங்குலரா ப்ளூரலா நம்ம பார்த்துருவோம். வி ரைட் இங்க இருக்கு. இந்தா பாருங்க. இந்த 4 டைப்ல தான் வரணுமே ஆன்சர். அதனால தான் ஸ்ட்ரக்சர் படிக்க சொன்னேன். ஒண்ணு ஷாலு, வில்லு வந்து வெர்ப் வரும் சாதாரணமா. இல்ல ஷாலு, வில்லு சேர்ந்து பி ஃபார்ம்ல வெர்ப் ஐஎன்ஜி வரும். இல்ல வில் ஹேவ் பிளஸ் பார்ட்டிசிபிள் வரும். இல்ல வில் ஹேவ் பீன் பிளஸ் ஐஎன்ஜி வரும். இந்த 4 சென்டென்ஸ்ல 4 சென்டென்ஸுமே அவைங்க குடுக்கவே மாட்டாய்ங்க. ஏதாவது கரெக்ட்டா இப்ப அங்கன என்ன வரணுமோ அதான் கரெக்ட்டா ஃபார்மேட் பண்ணி குடுத்துருப்பானுங்க. இந்த இடத்துல. இந்த இடத்துல நமக்கு வந்து ஆப்ஷனே ஷால் பி ஸ்டடியிங். என்னன்னா ஃபியூச்சர் கன்டினியூஸ்ல இருக்கு. ஓகேவா? அந்த மீதி இருக்க 3 ஸ்ட்ரக்சருமே ஆப்ஷன்ல தப்பா குடுத்துருப்பாய்ங்க. அப்ப அந்த 4 ஸ்ட்ரக்சர்ல எத அவன் கரெக்ட்டா குடுத்துருக்கானோ, அத டிக் பண்ணாலே போதும். ஆன்சர் வந்துரும். ஓகேவா? அடுத்து எ வுட் கட்டர் எஸ்டர்டே வென் ஐ சா ஹிம். ரைட் ஓகே. இப்ப என்னன்னா, இது வந்து எஸ்டர்டேன்னு ஒரு பாஸ்ட்ட குடுத்துட்டாய்ங்க. ஒண்ணு சிம்பிள் பாஸ்ட்டா இருக்கும். கட்டுக்கு கட்டே தான் வரும்னு நெனைக்கிறேன். அல்லது பாஸ்ட் கன்டினியூயஸ் வாஸ் கட்டிங் இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பாஸ்ட் பெர்ஃபெக்ட். பாஸ்ட் பெர்ஃபெக்ட்க்கு என்ன? ஆ பாஸ்ட் பெர்ஃபெக்ட் இதோட ஸ்ட்ரக்சர் என்ன? ஹேட் வரும். 3 ஃபார்ம் வரும். ஹேட் கட்ன்னு வரலாம். அதுக்கப்புறம் ஹேட் பீன் கட்டிங்ன்னு வரலாம். இந்த 4 ஆப்ஷன் தான். இதுல சிங்குலர். எ வுட் கட்டர் அப்படிங்கிறது சிங்குலரா இருக்கனால வாஸ் எடுத்திருக்காய்ங்க. இல்லாட்டி வேற எடுத்திருப்பாய்ங்க. ப்ளூரலா இருந்தா. ஓகேவா? வாஸ் கட்டிங் அப்படிங்கிறது இங்க ஆப்ஷனா இருக்கு. ஓகேவா? இந்த 4 ஸ்ட்ரக்சர்ல எந்த ஸ்ட்ரக்சர் 4யும் எழுதிருங்க. இந்த மாரி கொஸ்டின பார்த்தோனே, அது பிரசன்ட் டென்ஸா, பாஸ்ட் டென்ஸா, ஃபியூச்சர் டென்ஸான்னு மட்டும் கண்டுபிடிச்சுட்டு, 4க்கும் உள்ள ஸ்ட்ரக்சருக்கு இந்த பிராக்கெட்ல என்னென்ன வேர்ட் வருமோ எல்லாத்தையும் எழுதிருங்க. அந்த 4ல ஏதாவது ஒண்ண தான் ஆப்ஷன்ல குடுத்திருப்பாய்ங்க. ஓகேவா? அவர் ட்ரெயின் ஜஸ்ட் அரைவ் அப்படின்னு குடுத்துட்டான். பிரசன்ட் பெர்ஃபெக்ட்டாக இருக்கலாம். ஜஸ்ட்ங்கிற வேர்ட் நம்ம மேல படிச்சோம்ல. ஹாஸ் அரைவ்டு. பிரசன்ட் பெர்ஃபெக்ட்டா இருக்கு. ஏன்னா அவர் ட்ரெயினுங்கிறது சிங்குலரு. அதனால ஹாஸ். ஓகேவா? ஓகே. ஸோ வி நாட் ஹியர் ஆஃப் த டாக்டர்ஸ் விசிட் டில் நவ். ஓகே. பிரசன்ட் டென்ஸ்ல தான் இருக்கு. ஏன்னா பாஸ்ட்ட குறிக்கிற மாரி எந்த வார்த்தையும் இல்ல. ஃபியூச்சர குறிக்கிற மாரி எந்த வார்த்தையும் இல்ல. ஹேவ் நாட் ஹியர்ட். நாட் அங்க வந்திருக்கனால என்ன செஞ்சுறாங்க? நாட் இங்க சேர்த்திருக்காங்க. ஹேவ் நாட் ஹியர்ட். பிரசன்ட் பெர்ஃபெக்ட். கரெக்ட்டா? ஹியர்டுங்கிறது 3 ஃபார்ம். பிரசன்ட் பெர்ஃபெக்ட். ஓகே.
அடுத்து the British dash us for more than 100 years before we got freedom. Gotங்கிற வேர்டு பியூர் பாஸ்ட் டென்ஸ். கரெக்டா? ஆ. இப்ப பிரசன்ட் டென்ஸ் எல்லாம் ரிஜெக்ட் பண்ணிடலாமா? நமக்கு எங்கெல்லாம் பிரச்சனை எப்படியெல்லாம் ஷார்ட் அவுட் பண்றேன்னு நான் காட்டுங்கிற ஒண்ணு மட்டும் தான் கண்டுபிடிச்சேன். வேற எதையுமே கண்டுபிடிக்கல. காட் மட்டும் பாஸ்ட் டென்ஸ் தெரிஞ்சு போச்சு. அப்ப அந்த ஃபுல் ஃபார்மேட் பாஸ்ட் டென்ஸ் தான். ஓகே. ஹேவ் ரூல்டு அப்படிங்கிறது தப்பு. ஏன்னா ஒரே நிமிஷம் காரணம் ஹேவ் ரூல்டுங்கிறது தப்பு. ஏன்னா ஹேவ்ங்கிறது பிரசன்ட். ஆல்ரெடி இங்க பாஸ்ட் நான் சொல்லிட்டேன். அடுத்து ஹேட் பீன் ரூல்டு. ஏன் தப்பு? ஹேடுங்கிறது பாஸ்ட், பீனுங்கிறது கண்டினியூஸ், சாரி பீனுங்கிறது பெர்ஃபெக்ட், ரூலிங் ஐஎன்ஜி ஃபார்ம்ல வந்திருந்தா மட்டும் தான் இங்க இந்த ஸ்ட்ரக்சரே கரெக்ட்னு அர்த்தம். அப்போ இதுவும் தப்பு. ஓகேவா? அடுத்த வேர் ரூலிங் பாஸ்ட்னு சொல்லியாச்சுங்கண்ணே. அப்புறம் வேருங்கிறது அது பாஸ்ட் தான், கரெக்ட் தான். ஓகே. வாசு வேர்னு வருது. ஓகே. சிங்குலர் ப்ளூரல்ல கரெக்டாக கொடுத்துருக்காங்களா? த பிரிட்டிஷ் வேர் ரூலிங் அப்படின்னு வருமா? வாசு வேறு பாஸ்ட் டென்ஸோட ஸ்ட்ரக்சர் என்னென்ன? வெறும் பாஸ்டா இருந்தா ரூல்டுன்னு வந்திருக்கணும். 2 இதை நெக்லெக்ட் பண்ணியாச்சு ஷுவராகவே. ஹேட் பீன் ரூலிங் இந்த ஸ்ட்ரக்சர் மட்டும் தான் கரெக்டாக இருக்கு. ஆனால் 2 ஸ்ட்ரக்சருமே கரெக்ட் தான். வேர் ரூலிங்கும் பாஸ்ட் கண்டினியூஸ்ல இருக்கு, ஹேட் பீன் ரூலிங்கும் பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ்ல இருக்கு. அப்போ இது ரெண்டுல நம்ம கன்ஃபியூஷன் ஆகும், கண்டிப்பாக கன்ஃபியூஷன் ஆகும். அப்போ இங்க எப்படி செய்யலாம்னா, இப்போ எதை வச்சு செக் பண்ணலாம்னா, தேங்கிறது ப்ளூரல். ஓகேவா? த பிரிட்டிஷ், அமெரிக்கா கரெக்ட். தே வந்தால் தான் வேற. தே ஆர், தே வேர். ஓகே ரைட்டு. சிங்குலர் ப்ளூரலில் தே ஆர்னு வரும் ப்ரெசண்ட்டில், தே வேர்னு வரும் ப்ளூரலில். ஓகே. ஒன்று தே வந்து தான் இங்கே வேறு வந்திருக்கலாம். ஓகேவா? த பிரிட்டிஷ் ஹேட், பிரிட்டிஷுங்கிறது சிங்குலர், பிரிட்டிஷுங்கிறது த பிரிட்டிஷ் அப்படிங்கிறது சிங்குலர் ஃபார்மாக தான் எடுத்திருக்காங்க. அதனால தான் ஹேட் வந்திருக்கு. பாஸ்ட் டென்ஸில் வந்து சிங்குலர் ப்ளூரல் எது வந்தாலுமே ஹேடு தான் வரும் பாஸ்ட்ல. அப்போ நம்ம குழப்பமே தேவையில்ல, ஹேட் பீன் ரூலிங் தான் ஆன்சர்னு கண்டுபிடிச்சிட முடியும். ஓகே. ஸோ இந்த மாதிரி இடத்துல சிக்கினா மட்டும் தான் உண்டு. ஓகே. வாட்டர் இன் த டேங்க் இஸ் கலெக்டட். ஸோ ப்ரெசன்ட் டென்ஸ் தான். ஃபஸ்ட்டு பாஸ்ட்டை குறிக்கிற வார்த்தையும் ஃபியூச்சரை குறிக்கிற வார்த்தையும் எந்த வார்த்தையுமே இல்லை. ஒன்று ப்ரெசன்ட் சிம்பிள் ப்ரெசண்டாக இருக்கலாம், இல்லை ப்ரெசன்ட் கண்டினியூஸாக இருக்கலாம், இல்லை ப்ரெசன்ட் பெர்ஃபெக்டாக இருக்கலாம், இல்லை ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸாக இருக்கலாம். இது தப்பு. இஸ் கலெக்டிங் கரெக்டாக வரும், ஏன்னா கரெக்டான ஸ்ட்ரக்சரில் இருக்கு. ஹேடு கலெக்டடு பாஸ்ட்ல இருக்கு, அதனால இது தப்பு, கண்டிப்பாக தப்பு. இஸ் கலெக்டிங் கரெக்டான ஸ்ட்ரக்சர்ல இருக்கு. கலெக்டட் தப்பு, ஏன்னா அது பாஸ்ட்ல இருக்கு, வெறும் சிம்பிள் பாஸ்ட்ல இருக்கு, நமக்கு தான் தேவையில்லையே, சிம்பிள் பாஸ்ட்ல இருக்கு. இப்போ இஸ் கலெக்டடும் இஸ் கலெக்டிங்கும் கரெக்ட். வாட்டர் இஸ் கலெக்டிங் இன் த டேங்க் அப்படின்னு வரலாம், இல்லை வாட்டர் இஸ் கலெக்டட் இன் த டேங்க்னு வரலாம். வாட்டர் இஸ் கலெக்டிங்னு வச்சோம்னா ப்ரெசன்ட் கண்டினியூஸ் ஃபார்முக்கு வந்துடும். இது ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் ஃபார்மில் இருக்குது, இதை நம்ம ஆன்சர்னு குறிக்கலாம். ஓகேவா? வாட்டர் இஸ் கலெக்டிங் இன் டேங்க். இல்லை 2 இது ஈஸியாக ஸ்ட்ரக்சர் வச்சு எங்களுக்கு பண்ணலாம். ஒரு இது ஆன்சர் இஸ் கலெக்டட்னு வருது, வாட்டர் இஸ் கலெக்டட் இன் த டேங்க். ஓகே. ப்ரெசன்ட் பெர்ஃபெக்டில் இருக்கு. A wide variety of liquid in chemical parts is used. ஸோ எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரக்சர் மாற்றிக்கிறேன். A wide variety of liquid in chemical plants. ஒவ்வொன்றுக்கும் இப்போ நான் சொன்ன மாதிரி நீங்கள் என்ன செய்யணும், செக் பண்ணி பாருங்கள், இஸ் யூஸ்டு கரெக்டாக இங்கே ஷார்ட் அவுட் பண்ண முடியுதா அப்படின்ட்டு. பிரேமா டுமாரோன்னு கொடுத்துட்டாங்க, ஸோ அதனால் வில் ஸ்டடி. மீது எதுவுமே ஃபியூச்சரே இல்லை பாருங்க எதுலையுமே. ஓகே. டெக்னாலஜி டேஸ் இஸ் த அப்ளிகேஷன் ஆஃப் சயின்டிஃபிக் நாலேஜ். ப்ரெசென்ட் தான், ஃபியூச்சருக்கோ எஸ்டர்டேக்கோ ஒன்றுமே இல்லை. ஸோ ப்ரெசென்ட் பெர்ஃபெக்ட் இஸ் டெஸ்கிரைப்னு இருக்கு. ஓகேவா? இங்கே கன்ஃபியூஷனில் 2 ஷார்ட் அவுட் பண்ணிட்டாலும் இங்கே இந்த சிங்குலர் ப்ளூரலான்னு பார்த்து அதுக்கு தகுந்தாப்புல வேர்டு எடுத்து போடுங்க, கரெக்டாக வந்துடும். அதே மாதிரி ஐடென்டிஃபை த எரர்ஸ் இந்த சென்டென்ஸ் கிவன் பிலோ அண்ட் ரீட் தெம். எரர்ஸ் இருக்குதுல, ஐ திங்க் ஐ வில் மெட் யூ பிஃபோர், அதுக்கு ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஐ திங்க் ஐ ஹேட் மெட் யூ பிஃபோர் அப்படின்னு வரணும். ஓகேவா? ஸோ இது அப்படியே கொஞ்சம் ஸ்க்ரீன்ஷாட்டோ இல்லை ஏதோ செக் பண்ணுறதுக்கு எடுத்துங்க, ஆன்சரில் செக் பண்ணிப்போம். இங்கிலீஷ் இஸ் ஸ்போக்கன் பை மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் ஆல் ஓவர். இஸ் ஸ்போக்கன் வரணும். பிக்சர்ஸ் ஆர் டேக்கன்னு சிம்பிள் பாஸ்டில் இருக்குது,
Metals have been present. Metals have been replaced by plastics. Have been replaced இருக்கு. Have been replaced by plastic. Present perfect. Have இருக்கனால present. Been இருக்கனால perfect. Present perfect. கண்டிப்பா been வந்தா ing வரணுமே. ஸ்ட்ரக்சர் ஃபார்மேட்ல பார்த்துருக்கோமே. பாருங்களேன். பீன் வந்தாலே பக்கத்துல ஐஎன்ஜி ஃபார்மேட் மட்டும்தான் வரணும். அந்த இடத்துல ஏன் இப்படி போட்டிருக்காங்கன்னு தெரியல. Have been replaced. Metals have been replaced by plastic. ரீப்ளேசிங்னு வராது கண்டிப்பா. சரி, ஓகே, பார்த்துக்கலாம். இதை கண்டிப்பா பாருங்க. When I reached the railway station, had not brought the ticket. I realized that I had not. The accused had been in jail for 4 years. Have you ever seen a cinema shooting? As the monkey had eaten all the bananas, there were no banana left us. Left us. ஓகே. ஸோ இந்த ஏரியா ரொம்ப முக்கியம். எனக்கு தெரிஞ்ச 8th ஸ்டாண்டர்டில் இது மட்டும்தான் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்குது எனக்கு தெரிஞ்சு. ஸோ இதை கொஞ்சம் அப்சர்வ் பண்ணி படிங்க. இந்த இடத்த மட்டும் கொஞ்சம் செக் பண்ணி எப்படி எப்படி இதை படிக்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஐ திங்க் ஐ வில் மெட் யூ பிஃபோர் அப்படிங்கிறதுல ஏன் வந்து அவங்க வந்து ஐ திங்க்கு அப்புறம் இந்த இடத்துல ஐ திங்க் ஐ ஹேட் மெட்டுன்னு ஏன் போட்டிருக்காங்க, ஸ்போக்கன் ஏன் வந்திருக்கு, அந்த போல்ட் லெட்டர்ஸை ஏன் மாற்றிருக்காங்க அப்படிங்கிறத தெளிவாக பாருங்கள். ஓகேவா? ஏன்னா புக்கில் இருக்க கண்டென்ட் இது. ஸோ புக்கில் இருக்க கண்டென்ட் மிஸ் பண்ண முடியாது இல்லையா? இதெல்லாம் தெரியுது. ஹேட் பீன் ஏன் வந்திருக்குன்னா இங்கே ஃபார்னு வேர்டு வந்திருக்கு, 5 இயர்ஸ்னு போட்டிருக்காங்க. ரைட், ஓகே. இது எல்லாமே ஓகே. இந்த இடத்துல மட்டும் தான் எனக்கு ஒரு சின்ன கன்ஃபியூஷன் இருக்கு. என்னன்னா ஹாவ் பீனு ரீப்ளேஸ்டு அந்த சென்டென்ஸோட ஃபார்மேட்டே தப்பா இருக்கே. மெட்டல்ஸ் ஹாவ் பீன் ரீப்ளேஸ்டு பை பிளாஸ்டிக்ஸ். மீதி எல்லா ஸ்ட்ரக்சருமே கரெக்டாக இருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா இது எப்படி எடுத்துக்கலாம்? மீட் மெட்டுங்கிறது பாஸ்டா? ஆமாம், பாஸ்ட்னு நினைக்கிறேன். இந்த வேர்டு படிச்சிருக்கோம் அந்த டேபிளில். பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ஸோ பாஸ்ட் பெர்ஃபெக்டாக அதை எடுத்துக்கலாம். இதையும் ப்ரெசண்ட் பெர்ஃபெக்டாக எடுத்துக்கலாம். இதை சிம்பிள் பாஸ்ட்டாக எடுத்துக்கலாம். இதை பார்த்தீங்கன்னா ஹேட் பீன், இதுவும் ஹேட் பக்கத்தில் பீன் வந்திருக்கு. அப்போ ஐஎன்ஜி ஃபார்மேட் ஏன் வரலங்க டவுட் இருக்குது. ஹாவ் யூ எவர் சீன், இது கூட ஓகே. ஹாவ் ஃபார்மேட் இருக்குது, கொஸ்டின் ஃபார்மேட்டில் இருக்குது. அதே மாதிரி இதையும் பாஸ்ட்டு பெர்ஃபெக்டாக எடுத்துக்கலாம். இந்த ரெண்டுக்கும் ஸ்ட்ரக்சர் ஏன் மாறுதுன்னு தெரில. சரி, ஓகே. ஸோ ஓகே, புக்குக்கு பின்னாடி இருக்க அடுத்த டென்ஸ் இது. இது அதே தான், ஒன்றும் இல்லை. அதே இதை தான் திருப்பியும் ஒரு மைண்ட் மேப்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சிம்பிள்லாம் எப்படி இருக்கணும், அதோட வெர்ப் ஃபார்ம் கீவேர்டு. கண்டினியூஸில் எப்படி இருக்கணும், அதோட கீவேர்டு. பெர்ஃபெக்டில் அதோட கீவேர்டு. இங்கே பார்த்தீங்கன்னா அதோட கீவேர்டு. ஓகேவா? மேபி இங்கே பாருங்களேன், பெர்ஃபெக்ட் கண்டினியூஸில் ஹாவ் ஹேஸ் பக்கத்தில் பீம் வந்து V4ன்னு தான் கொடுத்துருக்கான். ஐஎன்ஜி ஃபார்ம் தான் அங்கே வரணும்னு கொடுக்கல. ஏன்னா ஐஎன்ஜி ஃபார்ம் இல்லாத வேர்டு நிறையா இருக்குல்ல. மேபி அப்படி இருக்கலாம். கரெக்டு. அப்படி இருந்தால் தான் அந்த ஸ்ட்ரக்சர் கரெக்டாக வரும். அடுத்த பாஸ்ட் டென்ஸு V2 மட்டும் வரும் சிம்பிளில். வாஸ் வேர் வரும் கண்டினியூஸில், அதோட க்ளூ வேர்ட்ஸு. இது பெர்ஃபெக்டோட ஸ்ட்ரக்சரு, அதோட க்ளூ வேர்ட்ஸு. பெர்ஃபெக்ட் கண்டினியூஸோட ஸ்ட்ரக்சரு, அதோட க்ளூ வேர்ட்ஸு. ஃபியூச்சருக்கு அதே தான். இப்போ தான் ஜஸ்ட் நவ் படித்தோம் இல்லையா, அதே தான் ரெண்டாவது டைம் கொடுத்துருக்காங்க. புக் பேக்கில் கொடுத்துருக்காங்க. அதே தான். ஷால் வில் ஹாவ் எல்லாமே ஓகே. பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் ஓகே. இது அதோட ஸ்ட்ரக்சரு. இப்போ தான் பார்த்தோம் இல்லையா அதோட ஸ்ட்ரக்சர். இந்த ஸ்ட்ரக்சர்னா கூட இது கூட நல்ல ஒரு இதுதான், படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அது கூட ரொம்ப இன்டெப்த்தாக கொடுத்தாங்க. ஆனால் அதுதான் முக்கியம். ஃபஸ்ட்டு ஃபுல் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்ட்டு இதை பார்த்துக்குங்க. ஓகேவா? எல்லா இடத்துலையுமே அந்த ஐஎன்ஜி ஃபார்முங்கிறதே பார்த்தீங்கன்னா பா V1 ஃபார்ம் வந்து வெர்பு, V2 வந்து பாஸ்ட்டு, V3 வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ஓகேவா? ஃபோர்த்து ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள். ப்ரெசன்ட் இல்லை, ஃபோர்த்து ஃபார்ம் வந்து ஐஎன்ஜி ஃபார்ம் தான். அதுதான் V4ன்னு சொல்கிறது.
ஆனா V4ல வந்து ஐஎன்ஜி ஃபார்ம் தான் கண்டிப்பா வரணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. அது மட்டும் இப்ப நான் பாத்துல தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா 6த் ஸ்டாண்டர்ட்ல ஒரு எத்தன வேர்டு? ஒரு 100 வேர்டு படிச்சோம் பார்த்தீங்களா? வெர்ப்ல. அதுல சொல்லியிருப்பானுங்க. பிரசன்ட், பாஸ்ட், பாஸ்ட் பார்ட்டிசிபிள், 4த் ஃபார்ம் வந்து இது. V4 ஃபார்ம். ஓகே. ஓகே. பாத்துக்கலாம். அடுத்த வெர்ப் ஃபார்ம். அப்பா இங்க குடுத்துருக்காய்ங்க. V1 வந்து பிரசன்ட் வெர்ப், V2 பாஸ்ட் வெர்ப், V3 பாஸ்ட் பார்ட்டிசிபிள், V4 வெர்ப் பிளஸ் ஐஎன்ஜி தான் இங்கேயும் குடுத்துருக்கானுங்க. ஆனா அது ஏதாவது விதிவிலக்கா ஏதாவது வேர்ட் இருக்கான்னு தெரியல. சரி ரைட். ஓகே. இத கொஞ்சம் டீப்பா கவனிக்கணும். கொஞ்சம் டீப்பா பாத்துக்கங்க. Fill in the blanks with appropriate verb. Okay. When the burglars broke into the house, everybody was having sound sleep. Okay. The milk was split over as she went to see crowd passing with loud slogans. If Karthik does not make any mistake, she will be rewarded. இது எல்லாமே அப்படியே பாஸ் பண்ணி வைக்கிறேன். அப்படியே பாஸ் பண்ணிக்கங்க. பண்ணிட்டு ஒவ்வொன்றுக்கும் அங்கே ஏன் வாஸ் ஹேவிங் வந்துச்சு, வாஸ் ஸ்பிளிட் வந்துச்சு, டஸ் நாட் மேக் ஏன் வந்துச்சு, ஷியர்டு ஏன் வந்திருக்கு, ஹேட் லெஃப்ட் ஏன் வந்திருக்கு, க்ளூ வேர்டுக்கும் அது கரெக்டாக இருக்கா, கரெக்டான ஃபார்மேஷன்லாம் கொடுத்துருக்காங்களா அப்படிங்கெல்லாம் செக் பண்ணுங்க தயவு செஞ்சு. ஸ்ட்ரக்சர் இதில் எனக்கு எந்த டவுட்டுமே இல்லை. ஹேட் பீன் பிளேயிங்னு வருது பாருங்க. எனக்கு ஒரே ஒரு டவுட் இருக்கு. என்னன்னா வெர்பு ஃபார்ம்ல ஐஎன்ஜி கண்டிப்பா வருமா, இல்லை அதில் ஏதாவது விதிவிலக்கு இருக்கா வெர்பு ஃபோர்ல, அந்த V4 டைப்ல இந்த இடத்துல அது மட்டும் பார்த்துட்டோம்னா தெளிவாயிரும். அவ்வளோதான். டிக் த கரெக்ட் ஆப்ஷன் டு கம்ப்ளீட் த சென்டென்ஸ். ஓகே. இப்போ த கிளைமேட் ஆஃப் த சிட்டி ரிமைன்ஸ் மைல்ட் அண்ட் பிளசன்ட் மோஸ்ட் ஆஃப் த டைம். ஸோ இப்போ இது நம்ம ஸ்ட்ரக்சரை பயன்படுத்தி பண்ற ஆன்சர் இருக்கு. ஒன் டே ஹி புக்டு இன்டு ஹோட்டல் இன் ஊட்டி பியூட்டிஃபுல் சிட்டி இன் தமிழ்நாடு. ஏன் இதெல்லாம் தப்பு, ஏன் இதெல்லாம் ரைட்டுங்கிறது மட்டும் யோசிங்க. ஓகே, வேற எதுவும் யோசிக்காதீங்க. You will certainly get rewards for what you are doing. Do you remember the day we moved the piano upstairs? The rain completely என்ன இதுக்கு ஆன்சரே கொடுக்கல. சரிங்க, செக் பண்ணிடுறேன். இது நம்பர் 68 நினைக்கிறேன். ஸ்பாயில்ட், இதுதான் ஆன்சர். ஸ்பாயில்ட். ஓகே. Akbar became the king at the age of 15 after the sudden death of his father. Okay. The criminal had escaped before the police could reach. ஹுட்டுன்னு ஒரு பாஸ்ட் வேர்டு இருக்கு, அதனால பாஸ்ட் எடுத்திருக்காங்க. They were making all the arguments before the guest arrival. Were making. Sabitra will have completed her job by tomorrow evening. Future இருக்கு, அதனால future எடுத்திருக்காங்க. Harshini has been helping her mother in making rangoli in the yard of last 1 hour. Okay, right. Question. இங்கெல்லாம் கொஸ்டின் இருக்கு. Identify the error and read them. I have met him yesterday. I am watching TV since morning. இதெல்லாம் எது ஆன்சர்னா I met him yesterday. I have been watching வரணும். I am watching. சின்ஸ் வந்திருக்கனால இங்க தப்பா இருக்கு. எரர் செக் பண்றது. ஓகே. இதையும் அப்படியே வைக்கிறேன். கொஞ்சம் அப்படியே பார்த்துங்க. She is seeming sad. She watched TV when her husband came. He is having a இது ஒவ்வொன்றிலையும் மிஸ்டேக் இருக்கு. ஓகேவா? ஒவ்வொன்றிலையும் மிஸ்டேக் இருக்கு. இங்க ஆன்சர் கரெக்ட் பண்ணிருக்கு. இங்க have been watching தான் வரணும். ஏன்னா சின்ஸ் வந்திருக்கு. அடுத்த சீம்ஸ் ப்ளூரல்ல மிஸ்டேக் பண்ணிக்கலாம். She was watching TV when her husband came பாஸ்ட்ல இருக்கு. He has சிங்குலர் ப்ரெசென்ட்ல இருக்கு. To speak ப்ரெசென்ட்ல இருக்கு. Has failed ப்ரெசென்ட்ல இருக்கு. He worked பியூர் பாஸ்ட்ல இருக்கு. He succeeded பாஸ்ட்ல இருக்கு. அந்த ரெண்டு ஃபார்மேஷன்ல வர்றது. Have you been working? ஓகே, பாஸ்ட்ல இருக்கு. 10th என்ன ஆன்சரு? Till you வில்ல எடுக்கணும். வில்ல எடுத்திருக்கானுங்க இந்த இடத்துல. Till you வில் இருக்கும் பாருங்க. வில் வரக்கூடாது. வில் வந்து வரக்கூடாது. ஓகேவா? வில் வரக்கூடாது. இந்த இடத்துல அதை கரெக்ட் பண்ணியிருக்காங்க. Identify the error, read them, continue. இன்னும் ஒரு 10 இருக்கு, 15 இருக்கு. அதே மாதிரி when I reach the station, இந்த 5லையுமே தப்பு இருக்கு. ஓகேவா? அந்த 5லையுமே தப்பு இருக்கு. இங்க கரெக்டா கொடுத்துருக்காங்க. when I reached the train had left and had வரணும். he has வரணும். one of the boys is missing. இங்க பாய்ஸ்னு ப்ளூரல்ல இருக்கு. ஆனா இங்க நமக்கு இஸ் சிங்குலர் வெர்பு. இது ஏன் இப்படி போட்டிருக்காங்கன்னா பாய்ஸ்ங்கிறது ஒட்டுமொத்த என்னது ஒன் ஆஃப் த பாய்ஸ் தான்.
அதுக்கு இல்லையா? ஒன் ஆஃப் த பையனா இருக்கிறதுல ஒருத்தர தான் மீன் பண்றாங்க. நான் எப்பவுமே அந்த ஸ்டேட்மெண்ட்டோட ஓவரால் மீனிங் ஃபார்ம் தான் நம்ம பார்த்து இங்க என்ன செய்யணும்? இஸ் போடணும். அதத்தான் கண்கார்ட்ல சிங்குலர் ப்ளூரல் தெளிவா நடத்திருப்பேன். தயவு செய்து போய் பார்த்துருங்க. நோ ஒன் இஸ் ஜென்யூன். ஷி ஹாஸ் பீன் வெயிட்டிங் ஃபார் 3 ஹவர்ஸ். ஓகே. ஓகே. இதோட முடியுது. ஓகே. இதெல்லாம் சின்ன ஒரு குயிக் கான்செப்ட். வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் எக்ஸாம்ஸ். ஸோ பாஸ்ட்டும் சேர்ந்து வந்தா தான் பாஸ்ட் பெர்ஃபெக்ட். எய்தர் ஷியோ ஆரா ஹியோ வந்தா அது சிங்குலர் வெர்ப் தான் நோக்கி வரணும். ஒன் ஆஃப்னு ஆரம்பிச்சா ப்ளூரல் நவுன் இருந்துச்சுனாலும் அது சிங்குலர் வெர்ப் தான். இங்க படிச்சோம் இல்லையா? இதான் அது. இதா பாருங்க. ஒன் ஆஃப் த ஒன் ஆஃப்னு ஆரம்பிச்சு இங்க என்ன செஞ்சிருக்கு? ப்ளூரல் நவுன் வந்திருக்கு. இருந்தாலும் சிங்குலர் வெர்ப் தான் போடணும் அப்படிங்கிறது ரூல். அதுக்கு தான் இப்படி போட்டிருக்கு. நன்னு வந்துச்சுன்னா ஆஃபன் ட்ரீட்டட் சிங்குலர். நன்னு வந்தாலே சிங்குலர். நோ ஒன் இப்படி நோ ஒன் நன் இந்த மாதிரி வந்தாலே சிங்குலர் தான். ஃபார் சின்ஸ் வந்துச்சுன்னா ஹேஸ் பீன் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் ஃபார்ம்னு பார்த்தோம். இதெல்லாம் மேஜராக வர்றது ஃபார் சின்ஸ்லாம் வந்தால் ஒரு சின்ன ரூட் வேர்டு மாதிரி. இதோட முடியுது எண்டு. பா ஒவ்வொரு சேனல் நடத்தவங்களாட்டி ரொம்ப கஷ்டமா இருக்கு. நடத்தாம விடவும் முடியல. எல்லாமே இம்பார்ட்டன்ட் தானே. ஓகே. இதோட 8 சேனல் முடிஞ்சிருச்சு. ஓகே. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.